ஒரு அழகான காட்டில் ஒரு சிங்கமும் முயலும் காக்காவும் இருந்துச்சாம். அந்த சிங்கம் எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்குமா. தனக்கு எப்போ உணவு பசிக்குதோ அப்போ மட்டும் எந்திரிச்சு இரையை தேடி அடித்து சாப்பிட்டு மறுபடியும் தூங்கிடுமா. ஆனால் அந்த காக்கா எப்போ பார்த்தாலும் யாருக்காவது உதவி பண்ணிகிட்டே இருக்கணும்னு குணம் கொண்டதான். ஒரு சமயம் முயல் ஒன்று சிங்கத்துக்கு பக்கத்தில் சோகமாக உட்கார்ந்துருந்துச்சான். அப்போ காக்கா கேட்டுச்சான், முயலாரே ஏன் இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ முயல் சொன்னிச்சான், சிங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற புல் ரொம்ப சுவையாக இருக்கும், ஆனால் சிங்கத்துக்கு பக்கத்தில் போனால் என்ன அது கடித்து சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்லி சோகமாக சொன்னிச்சான். இவ்வளோதானே, நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காக்கா என்ன பண்ணிச்சான், சிங்கத்துக்கிட்ட போய், சிங்கராஜாவே, உனக்குன்னு காட்டில் சில பொறுப்புகளும் கடமைகளும் இருக்குது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தூங்கிக்கிட்டே இருந்தால் இந்த காட்டு விலங்குகள்லாம் உங்களே நம்பி இருக்கிற காட்டு விலங்குகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். ஆனால் அந்த சிங்கம் கோவப்பட்டு, அந்த பக்கம் போக மாட்டே காக்கா, நான் இப்போ ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம், என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிடுச்சான். ஆனால் காக்கா என்ன பண்ணிச்சான், மறுபடியும் காக்கா காக்கான்னு கரைஞ்சி அதை எழுப்பிகிட்டே இருந்துச்சான். உடனே கோவப்பட்ட சிங்கம், காக்கா உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அதை துரத்திக்கிட்டே போணுச்சான். அது கொஞ்சம் தூரம் துரத்திக்கிட்டே போனதையும் இந்த முயல் அங்கே இருக்கிற புல்லெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்துச்சான். கொஞ்ச நேரம் கழித்து சிங்கம் திரும்பி வரும்போது பார்த்தா முயலும் மற்ற விலங்குகள்லாம் சந்தோஷமாக அங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்களாம். அதை பார்த்தோன்னையும் சிங்கத்துக்கு, ஆகா, இவ்வளோ விலங்குகளையும் காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நம்மளுக்கு தானே இருக்குது, நாம் தானே காட்டினுடைய ராஜா, அப்போ இந்த எல்லா விலங்குகளையும் காப்பாற்றக்கூடிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கே அப்படின்னு அதிலிருந்து உணர்ந்து எல்லா விலங்குகளுக்கு தேவையான உதவிகளெல்லாம் இனிமேல் செய்யணும் அப்படின்னு சிந்தித்தது மட்டும் இல்லாமல் செயல்படவும் ஆரம்பிச்சுதான்.